ஸோ வளர்ச்சி பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ப்ரிங் அவுட்டிங் சொல்லி பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஈவெண்ட் வந்து இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஈவெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் என்னென்ன முக்கியமாக பண்ணணும் சொல்லி டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் மறக்காம ஒன்றா பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு கண்டென்ட் கிரியேட்டர் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். எனக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நிறைய ரீடிங் கோட்ஸ்லாம் வந்து சென்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செக்இன் ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்ப்ரிங் அவுட்டிங்கில். ஸோ இது வந்து நீங்கள் 21 நாள் லாகின் பண்ணி டெய்லி ஒரு நாள் செக் வந்து பண்ணிங்கன்னா போதும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 கஸ்டமர் டிக்கெட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக வந்த டிரான்செண்டன்ட் ஃபியூஷன் மெட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. இது வந்து ரிவார்டை வந்து தராங்க. இது மெயினாக நீங்கள் லாகின் வந்து பண்ணால் போதும். ஸோ மறந்துடாமல் 21 நாள் லாகின் வந்து பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெய்லி மிஷின்ஸ் வந்து வந்திருக்காங்க இந்த ஸ்ப்ரிங் அவுட்டிங்கில். இந்த ஈவெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி மிஷின்ஸ் வந்து அன்லாக் ஆகிட்டு இருக்கும். இந்த மிஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ மொத்தம் 60 மிஷின்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கீனாவோட குரோமோ காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருக்கும். இதை நீங்கள் வந்து கிளைம் வந்து பண்ணிக்கலாம். கரண்ட்லேயே வந்து நமக்கு இந்த ஈவெண்ட்டில் பாஸ் கீ வந்து பார்த்தீங்கன்னா தராங்க. இந்த பாஸ் கீ மெட்டீரியல் நீங்கள் வந்து மெயினாக டெய்லி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இதில் இருக்க மிஷின்ஸ் மறைஞ்சு போயிருமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து கிடையாது. அதை பற்றி ஆக்டிவாக தான் இருக்கும் இந்த ஈவெண்ட் முடிகிற வரைக்கும். ஸோ நீங்கள் பொறுமையாக அந்த மிஷின்ஸ் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மினி கேம்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிக்னிக் சேருவேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மினி கேம் இது வந்து நீங்கள் டெய்லி ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் என்னென்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாக்ஸ் இந்த பெட்டி இந்த ஃப்ளவர் இது கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி பொருள் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தனியாக பிரித்து வைக்கணும். சாண்ட்விச்னா லெஃப்ட் சைடு, ஃப்ளவர்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு தான் பார்த்தா ஈவெண்ட் வந்து ஒர்க்காது. நீங்கள் ப்ளே வந்து பண்ணிக்கோங்க. இதில் பாஸ்கி தராங்க. மெயினாக நீங்கள் டெய்லி இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கலெக்ட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்கி தான் உங்களுக்கு வந்து மெயினாக தேவை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஃபார்வர்ட் டேஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ண போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ டு ரீச் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரா வந்து கொடுத்துருப்பாங்க. கோ டு ரீச் வச்சுட்டு நீங்கள் ஆப்ஸ்டிக்கல் ரேஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா ஓடிட்டு ஃபைனல் கோல் வந்து ரீச் வந்து பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பூஸ்ட் இதாக ஸ்பீட் பூஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். இது ஜென்சின் இம்பேக்ட் மாதிரி இருக்குது. அந்த வேறு ஏதோ ஒன்று அதை வந்து மறந்துடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாம்ஸாக இருக்கும். அந்த பாம்ஸை நீங்கள் தொடாமல் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்பைடரோட முட்டை வச்சு வழியெல்லாம் மறைச்சிருப்பாங்க. இது நீங்கள் உடச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போகணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அன்லாக் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கான ரூட்டு. ஸோ இப்படியே போயிட்டு இருந்துன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இந்த லேசர் இது பார்த்தீங்கன்னா வரும். இந்த இடத்துல வந்து நீங்கள் கிராஸ் பண்ணணும். இந்த லேசர் இதை தொட்டின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டன் ஆயிருவீங்க. ஸோ கரெக்டாக டைம் வந்து பார்த்துக்கோங்க. அந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ வேகமாக இதை முடிக்கிறீங்களோ அவ்வளோ வேகமாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து தரும். அந்த பாயிண்ட்ஸ் வச்சுட்டு நீங்கள் வீக்லி ரிவார்ட்ஸ் வந்து கிளைம் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்து எண்டுக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். ஓடுறா ஓகே, ஸோ இந்த க்ரீன் கலர் கேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேட்டுக்குள்ளே வரப்போ நீங்கள் அந்த லைட் மேலே பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்டன் ஆவீங்க. ஸோ அது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஈவெண்ட் வந்து எப்படி இருக்காது. நீங்கள் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல் வந்து ரீச் பண்ணணும். ஸோ அந்த செகண்ட்ஸ் எதுக்குள்ளே வந்து ரீச் வந்து பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து பாயிண்ட்ஸ் வந்து தருவாங்க. ஸோ 1 நிமிஷம் 10 செகண்டுக்குள்ளே வந்து முடிச்சுனாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 பாயிண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க. நீங்கள் 1 நிமிஷத்துக்குள்ளே வந்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 60 பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி பார்த்தா இந்த டைமிங்கை பொறுத்து பாயிண்ட் வந்து பார்த்தா கொடுக்க போகிறாங்க. இந்த ஈவெண்ட்டு எனக்கு தெரிஞ்சு வீக்லி வந்து நீங்கள் ஒரு 4-5 தடவை வந்து ப்ளே பண்ணணும். 5-6 தடவை வந்து ப்ளே பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ மொத்தம் 300 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எடுக்கணும். வீக்லி வந்து ரீசெட் வந்து ஆயிரும். பாஸ்கி பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. நமக்கு மார்க்ஸ் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா 35 வந்து தராங்க. ஒன்று மெயினாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு நெக்ஸ்ட் அப்டேட்டில் ஆர்மரி லெவலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மெட்டில் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரி மோட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் அவுட்டிங் ஈவெண்ட் வந்து இருக்குது. இது நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 250 எசன்ஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நீங்கள் சும்மா வந்து கம்ப்ளீட் பண்ணால் போதும், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாஸ் சேலஞ்சு. ஸோ நீங்கள் பாஸ் சேலஞ்சு வந்து அந்த ஸ்டேஜ் டிஃபிகல்ட்டி பார்த்தீங்கன்னா மொத்த டிஃபிகல்ட்டி இருக்குது. இந்த ஸ்டேஜஸை நீங்கள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டே வரணும். ஹையர் ஸ்டேஜ் டிஃபிகல்ட்டி வந்து பார்த்தா நல்லா ஆயிரும். ஸோ உங்களுக்கு டிஃபிகல்ட்டியை பொறுத்து ஸ்டேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு ப்ளே பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து தருவாங்க நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு. அது மூலம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஹண்டர்ஸ் செலக்ட் பண்ணுறப்ப அதுக்கு தனியாக செலக்டிவ் ஹண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. உங்களுக்கு செலக்ட் பண்ணிங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக எடுக்கலாம். இல்லை கோ டு யூஜி நமக்கு கீனா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லீபோரா 3 பேர் வந்து பாயிண்ட்ஸ் வந்து தராங்க. ஸோ அவங்க வந்து பில்டு வந்து பண்ணிக்கோங்க. அட்வான்ஸ்மெண்ட்டுமே எனக்கு தெரிஞ்சு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஒரு பாயிண்ட் தருவாங்க ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த டீம் கரெக்டாக நீங்கள் செட்டப் பண்ணிட்டு ப்ளே வந்து பண்ணணும். இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் எவ்வளோ அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ அதிகமாக எடுக்கிறது நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் கொடுக்குற ரிவார்ட்ஸ் அது என்னன்னு சொல்லி வந்து அடுத்து சொல்கிறேன். ஸோ அதுவும் கேட்டுக்கோங்க. அதுக்காக கத்திக்கிட்டு இருக்கேன் இந்த ஈவெண்ட் வந்து ஒழுங்காக விளையாடுங்க, பாஸ்கி எடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பாஸ் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இப்போ பாஸ் கூட சண்டை போட்டு அடிச்சுட்டு எவ்வளோ ஸ்கோர் எடுக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா எரிச்சலாகிட்டு இருக்குது. சீல்டும் போடுறான், பிரேக்கும் வைக்கிறான். சப்பா ஓடாடா சாகுடா. என்னடா ஒடியில் செத்துட்ட, அவ்வளோதானா? டிஃபிகல்ட்டி அவ்வளோ கம்மியாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து பண்ணியாச்சு. பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜுக்கு பொறுத்து தருவாங்க. ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து கிளியர் பண்ணதுக்கு 50 + 50 175
ஓகே. ஸோ 150 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் மிஷன்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு அதிகமாக வந்து தருவாங்க. அந்த செகண்ட்ஸ்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடணும். 30 செகண்ட் வந்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு 50 பாயிண்ட்டு. அந்த கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ ஹண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் எலமெண்ட் ஹண்டர் கண்டிப்பாக ஒன்று தேவை, அதையும் மறக்காமல் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை பாஸ் ஸ்டேஜ் செலக்ட் பண்ணிட்டு ப்ளே பண்ணிட்டு சைட் பை சைடாக வந்து வரணும். கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 தடவை நீங்கள் ஒரு தடவை பாஸ் கூட வந்து ப்ளே பண்ணுறப்ப யூஸ் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போயே விளையாண்டாலும் சரி, இல்லை ஈவெண்ட் கீஸ்லாம் சேர்த்து லாஸ்ட் டைம் நீங்கள் ஈவெண்ட் முடிய போகிறப்ப நீங்கள் ப்ளே பண்ணாலும் சரி, ஆனால் பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக எடுக்க ட்ரை பண்ணுங்கள் இந்த இடத்துல. ஓகேவா? இங்கே ஒரு செத்துட்டானா சூப்பர். ஓகே. கோட்டோ ரீஜியோட யூஸ் பண்ணலையாடா. கோட்டோ வச்சு அடித்தா தான் எவ்வளோ டேமேஜ் வருதுன்னு தெரியும். ஓகே. ஸோ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டு நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டில் மிஷன்ஸை முடிஞ்ச அளவுக்கு முடிக்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கான பாயிண்ட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹண்டர் டீம் வந்து எதை பில்ட் பண்ணியிருக்கீங்க, அது போனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்டில் மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தருது. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ப்ரிங் அவுட்டிங்கில் பாஸ் சேலஞ்ச் மோடு வந்து ஒர்க் ஆக போகுது. மறக்காமல் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணி வச்சுருங்க. எவ்வளோ ஸ்டேஜஸ் வந்து ஹையராக கிளியர் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. ஓகே. ஸோ உங்களோட ஹண்டர்ஸ் பூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டோ ரீஜுக்கு வந்து 40 பாயிண்ட்டு, கீனாக்கு வந்து 10 பாயிண்ட்டு, லீபோராக்கு வந்து 8 பாயிண்ட்டு, இந்த டிஸ்டார்டர் டீம்ஸ் கோட்டோ ரீஜோட வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 17 பாயிண்ட்ஸ். ஸோ அட்வான்ஸ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா முக்கியம். அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் வந்து தராங்கன்னு நினைக்கிறேன். லீபோரா 3 அட்வான்ஸ்மெண்ட் போட்டனால பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. ஸோ 5 போட்டேன்னா எனக்கு 10. ஸோ வந்து பெரிய டிஃபரன்ஸ்லாம் வந்து கிடையாது. இதுக்காக நீ வந்து கோட்டோ ரீச் அட்வான்ஸ்மெண்ட் 5 போடணுமா எடுக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இருக்க ஹண்டர்ஸை மட்டும் வச்சு ப்ளே வந்து பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி பாயிண்ட்ஸ் அதிகமாக எடுக்க ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிவார்ட்ஸ் வந்து நம்ம பார்த்தா முக்கியமாக வந்து சொன்னது. ஃபஸ்ட் ரிவார்டு மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெப்பன் கஸ்டம் டிக்கெட் வந்து 10 தராங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹண்டர் எக்ஸ்க்ளூசிவ் வெப்பன் டிஷன், அது மட்டும் பார்த்தீங்கன்னா மேனா பவர் எக்ஸ்ட்ராக்ட் ஒன்று வருது. அதை தவிர்த்து நமக்கு எஸ்எஸ்ஆர் சங்கின் ஈவெண்ட் வெப்பன் செலக்ஷன் செஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று தராங்க. இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஈவெண்ட்ஸில் கொடுத்த எஸ்ஆர் வெப்பன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டியில் 4 வெப்பன் வந்து கொடுத்துருக்காங்க செலக்ஷன் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த 4 வெப்பனில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது கோல்ட் டெயில் ஃபாக்ஸ் தான். நீங்கள் லைட் எலமெண்ட்டில் டிவைன் குவார்டர் ஸ்டாஃப் வச்சுருந்தீங்கன்னா, லைட் எலமெண்டல் கண்டென்ட் சங்கின் வச்சு கிளியர் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த வெப்பன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தேவை. அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்பனோட அட்வான்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அட்வான்ஸ்மெண்ட் 5 வந்து மினிமம் வந்து போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா சப்போர்ட் வந்து இந்த வெப்பன் வந்து கொடுக்கும். டிவைன் குவார்டர் ஸ்டாஃப்க்கு கம்பல்சரியாக தேவைப்படுற வெப்பன். மற்ற வெப்பன்ஸ் எடுக்கவான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நான் எடுக்க ரெக்கமெண்டே பத்திரம் பண்ண மாட்டேன். கோல்ட் டெயில் ஃபாக்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் 5 போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம் மற்ற வெப்பன்ஸ். அடுத்து வந்து நமக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் வெப்பன் செஸ்ட் டிசைன்னு சொல்லி இருக்குது. இந்த டிக்கெட்டை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங்கில் வந்து யூஸ் பண்ணணும். இதை வந்து நீங்கள் அன்லிமிட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். மொத்தம் 6000 பாயிண்ட்ஸ் வந்து ஈவெண்ட்டில் ரீச் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் ஒவ்வொரு தடவை 2000 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணுறப்ப இந்த கிராஃப்டிங் டிக்கெட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதை மெயினாக நீங்கள் எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுதோ கலெக்ட் பண்ணி வைக்கிறது நல்லது. ஸோ இந்த வெப்பன் ஈவெண்ட் வெப்பனுக்கான செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம கிராஃப்ட் வந்து பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே என்னென்ன வெப்பன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக இருக்க அந்த சங்கினோ எஸ்ஆர் வெப்பன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட அட்வான்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து காமிக்குது. ட்ராப் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25% வந்து 4 வெப்பனுக்குமே தனித்தனியாக இருக்குது. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி மெயினாக தேவைப்பட வேண்டிய வெப்பன் கோல்ட் டெயில் ஃபாக்ஸ். சப்போஸ் இந்த வெப்பன் உங்களுக்கு இல்லைனா கூட இப்போ இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு லக் இருந்துச்சுன்னா நீங்கள் அட்வான்ஸ்மெண்ட் 5 வரைக்கும் போகலாம். அப்போ அட்வான்ஸ்மெண்ட் 3 வரைக்கும் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 25% சான்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். நியூ பிளேயர்ஸ்க்கும் சரி, நமக்கு பழைய பிளேயர்ஸ் யாரும் இந்த வெப்பன் அட்வான்ஸ்மெண்ட் 5 போட மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சரி. ஓகே. ஃபியூச்சரில் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டில் அந்த வெப்பன் தந்தாங்கன்னா மறக்காமல் அதை எடுத்து அட்வான்ஸ்மெண்ட் 5 போட ட்ரை பண்ணுங்கள். மற்ற வெப்பன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்து கிடையாது. இப்போ கரண்ட்லி நமக்கு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர் அப்கிரேட் ரீசெட் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்குது. இதுக்கான டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ஸ் அந்த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு நீங்கள் கிராஃப்ட் வந்து பண்ணிடலாம். கிராஃப்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவைப்படாத ஹண்டர்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களோட க்ரோத் அப்கிரேட் வந்து நீங்கள் ரீசெட் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுற ஹண்டர் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் வந்து பண்ணிக்குவாங்க. யார் வந்து கேமில் வந்து யூஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோட்டோ ரீச் எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஊஜின் சூல் வந்து பெரிய யூஸ் வந்து கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரீசெட் வந்து பண்ண போகிறேன். இதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஹண்டருக்கு வந்து க்ரோத் அப்டேட் போட்டு வச்சிருந்தீங்கன்னா அவங்க வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரீசெட் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஈவெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கோடு வந்து முடியுது. ஸோ இந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ணுவீங்க யாருக்குன்னு சொல்லிட்டு. நமக்கு சிஓ வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஹண்டர் சிஓ வந்து யார் அப்டேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீசெட் வந்து பண்ணிக்கலாம். முக்கியமாக லெஜெண்டரி வந்து நிறைய பேர் போட்டு வச்சுருப்பாங்க வல்கேன் ஸ்டார்டிங்கில் வந்து ப்ளே பண்ணுறப்ப. பட் கரண்ட்லி பிளேஸ்க்கு வந்து தெரியல. ஓகே. ஸோ இவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம ஈவெண்ட்டில் மெயினாக வந்து பார்க்க வேண்டியது. நான் சொன்ன மாதிரி பார்த்தோன்னா ஸ்ப்ரிங் அவுட்டிங்கில் ஈவெண்ட் வந்து டெய்லி வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பாஸ் சேலஞ்சஸில் முடிஞ்ச அளவுக்கு ஹையஸ்ட் ஸ்கோர் எடுக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே. மறந்துடாதீங்க. இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.